லாஸ்ட் டைம் பாவ் பஜ்ஜி செஞ்சு நல்லா வந்த காரணத்தால சரி இந்த வாட்டி வடைப்பாவு செய்யலாமேன்னு ட்ரை பண்ணேன். அதோட கிளிப்பிங்கும் கூடவே தேவையில்லாத ஆணி மாதிரி இந்த சீசி வடைப்பாவும் பண்ணேன். அதோட சொதப்பலும் தான் இந்த வீடியோ. பன் செய்ய லாஸ்ட் வீடியோல போட்ட அதே மெஷர்மெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வடை மசாலாக்கு 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி கடுகு பெருங்காயம் தாளிப்போட இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பச்சை மிளகாய் இடிச்சு ஆட் பண்ணி பாயில் பண்ண பொட்டேட்டோஸையும் சேர்த்துட்டேன். கூடவே சால்ட் மஞ்சள் தனியாத்தூள் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டேன். வடைப்பாவுக்கு மெயினே அதுல வர சட்னிஸ் தான். அதுல அவங்க கொடுக்குற அந்த ட்ரை கார்லிக் பொடி தான் ஹைலைட்டே. இந்த பொடி ஒரு மல்டி பர்பஸ் பொடி. இதையே முட்டை தோசையிலையும் போடலாம், எக் பர்கர் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை ஒரு செப்பரேட் ஷார்ட்ஸ் வீடியோவா போடுறேன். இந்த பொடிக்கு நிறைய ரெசிபி இருக்கு. நான் ஃபாலோ பண்ணது இந்த மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் கோகனட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். 1/2 கப் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எண்ணெயில கிட்டத்தட்ட பூந்தி மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இதே மாவு தான் வடையை கோட் பண்ணவும் யூஸ் பண்ணுவேன். அதே ஆயில ஒரு 20 பூண்டை ஃப்ரை பண்ணிக்கணும். கண்ணாப்பினா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெயில கார்லிக்கை தோலோட வறுத்துக்கலாம். வறுத்த தேங்காய் பூண்டு நம்ம செஞ்சு வச்ச பூண்டியை உப்பு மிளகாய் தூள் போட்டு அரைச்சிக்கணும். கிரீன் சட்னிக்கு கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை சால்ட் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் லெமனையும் ஆட் பண்ணிட்டேன். சிலர் இதுலயே ஸ்வீட் சட்னி யூஸ் பண்ணுவாங்க, புளியும் வெல்லமும் சேர்த்து. நான் அதை யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி செஞ்ச மாவுல உருளைக்கிழங்கு மசாலாவை இப்படி வடை மாதிரி தட்டி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணா வடைப்பாவு ரெடி. என்ன பன்னு சைஸை விட வடை சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பார்க்கறதுக்கு பேக்மேன் கேம்ல வர ஸ்மைலி மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இதோட நிறுத்திருக்கலாம். ஆனா நான் சீசி வடைப்பாவு ட்ரை பண்றேன்னு சேம் சட்னிஸ்ல வடைக்கு பதிலாக அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி சீஸையும் வச்சு பேக் பண்ணேன். பட் டெம்பரேச்சர் தப்பா வச்சதால சீஸ் தீஞ்சு பன் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. சரி விடு, குடுங்க ஆணிலே தேவையில்லாத ஆணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். மற்றபடி நார்மல் வடைப்பாவு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.